லவ்லிஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு simpletamilchannel. இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் எப்படி ஆன்லைனில் நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு மீஷோ பற்றி தெரியலனா அது நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆப். இந்த ஆப் மூலமா நம்ம எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறையவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதில் செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆப் மூலமா நான் எப்படி 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மீஷோ ஆப்லேருந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மெயின் டவுட் எல்லாருக்கும் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரீசெல்லர்ஸாக இருக்கும்போது நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ப்ராடக்ட் அனுப்புகிறோம், அவங்களே ஓகே பண்ணிட்டாங்க. பட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது அண்ட் ஆல்சோ ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 400 ரூபாய் சாரீ வந்துட்டு 500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க 500 ரூபாய் வந்து அந்த டெலிவரி பர்சன் கிட்ட கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிட்டு ஒரு வாரம் கழித்து அதுக்கு பிறகு வர செவ்வாய்க்கிழமை உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த நீங்கள் வச்சுருந்த 100 ரூபாய் கமிஷன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கேஷ் ஆன் டெலிவரி ஓகே, பட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டா நமக்கு எப்படி அமௌண்ட் வரும் நம்ம பேங்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கஸ்டமர் வந்து நான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கிறேன், பேடிஎம் இல்லைனா ஃபோன்பே மூலமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமருக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னவோ அதை உங்களுக்கு அனுப்பிட சொல்லுங்கள். ஸோ 500 ருபீஸ்னா 500 உங்களுக்கு அனுப்பிட சொல்லுங்கள். ஸோ அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து 1 வீக்குள்ளே டெலிவர் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு விட்டுருங்க கஸ்டமர்கிட்ட. அதுக்கு பிறகு அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து மீஷோ ஆப்பில் ஆர்டர் பண்ண போகிறீங்க. அதுலேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப் வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆட் டு கார்ட் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு சைஸ் போட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு செக் அவுட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து நமக்கு மீஷோவே வந்து நமக்கு கொடுப்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அந்த ரிட்டர்ன் பீரியட் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சப்போஸ் உங்கள் கஸ்டமர் வந்து அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா தான் அடுத்த வாரம் வர செவ்வாய்க்கிழமை நமக்கு நம்ம போட்டிருந்த கமிஷன் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். உங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் கிடச்சிரும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த 500 ரூபாய் வந்து கஸ்டமர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் வந்து 400 ரூபான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ 100 ரூபாய் உங்களுக்கான கமிஷன் அப்போவே கிடச்சிடுது இல்லைங்களா, உடனடியாக கிடச்சிடுது. பட் இப்போ அந்த ப்ராடக்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குல்ல, உங்களுக்கு சைஸ் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்துட்டாலுமே, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டாலுமே ரிட்டர்ன் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு எப்படி வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு அதை அப்படியே வச்சுட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா சடனாக வந்து எனக்கு பிடிக்கல, ரிட்டர்ன் பண்ணோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாங்கன்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போஸ் அவங்க எனக்கு வந்து ரிட்டர்ன் வேணும் 500 ருபீஸ் கொடுத்துருங்க அப்படின்னா கூட நம்ம 500 ருபீஸ் கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு சேஃப்டிக்கு நம்ம அந்த 100 ருபீஸ் வச்சுருக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டீங்க, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்குது, யூபிஐ இருக்குது. அண்ட் பேடிஎம் மூலமா போனீங்க அப்படின்னா வாலெட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ இருக்குது. டெடிக்கேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே ஆப்ஷனும் இருக்குது. ஃபோன்பேலேருந்தே நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள்கிட்ட ஃபோன்பே இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரொசீட் கொடுத்தா இப்போ பாருங்கள் ஃபைனல் கஸ்டமர் ப்ரைஸ் இருக்கா, இப்போது 476 ருபீஸ். இது வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 போடுறேன். ஸோ 24 ருபீஸ் எனக்கு வந்து கமிஷன். ஸோ அது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த கமிஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் வேணும்னா 576 போட்டிங்கன்னா 100 வருது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கஸ்டமர் கிட்ட 576 ரூபான்னு சொல்லியிருப்பேன். பட் ப்ராடக்ட் வந்து 476 ரூபாய், எனக்கு கிடைக்க போகிற கமிஷன் வந்து 100 ரூபாய் அது விற்று தரதுனால. ஸோ இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு பிளேஸ்ட் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு ஃபோன்பே ஆப்குள்ளே போயிடும். அதுலேருந்து நீங்கள் பேமெண்ட் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இப்போ நீங்கள் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு அந்த நம்பர், அதுக்கப்புறம் பின் நம்பர் அதெல்லாமே நீங்கள் வந்து போட வேண்டியதாக இருக்கும். அது கன்சர்ன் நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி போட்டதும் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் மீஷோ ஆப்பில். தட்ஸ் இட். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மீஷோ ஆப்பில் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க, என்ன பண்ணணும், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தால் நம்ம
நமக்கு எப்படி அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஹோப் உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் மீஷோவில் ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். டீட்டெயிலாக நான் வந்து பொறுமையாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பாருங்கள் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸை அண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அண்ட் என்னோட லிங்க்ல இருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, என்னோட கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரில் $100 வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரில். ஸோ மறக்காமல் அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.